ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரேஷன் கடையில் கொடுக்குற பாம் ஆயில். இது வந்து கால் வலி வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது கால் வலி வராமல் இருக்க யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெயை நல்லா அடுப்பில் சட்டியில் வச்சு நல்லா கனமான சட்டியாக வச்சுக்கோங்க. அதில் ஊற்றி கொஞ்சம் கொதித்து வர்றப்போ நல்லா பழைய புளி இருந்தாலும் சரி, புது புளினாலும் சரி, அதை நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு உருட்டி போட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சிரும். பொரிஞ்சு வர்ற டயத்தில் அப்படியே புகையாக மேலே வரும். அந்த டைம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இது பாருங்கள் எப்படி கருகி அப்படியே கல் மாதிரி இருக்கும். அந்த கல் மாதிரி இருக்கிறது இது வந்து பால் கவர் என் பாப்பா வேக வச்சுருக்கிறா பூ செய்கிறதுக்கு. அது நைட்டு க்ளீன் பண்ணி செய்வா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலை வடிச்சுக்கிறேன் பாருங்கள். அந்த இதை எடுத்து கீழே போட்ட கல் மாதிரி இருந்துச்சு. அது இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கல் மாதிரி இருக்கிறத வடிகட்டினா அது மேலே வந்துடும்ல, அப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு. அப்படியே அமுக்க கூட முடியல. சரியான கல் மாதிரி இருந்துச்சு. அதை குப்பை பெட்டியில் போட்டுடலாம், அது தேவைப்படாது. இப்போ அந்த ஆயில் எடுத்து பாட்டிலில் ஊற்றி யூஸ் பண்ணலாம். இனிமேல் கட்டியாகவே ஆகாது, பாம் ஆயில் மாதிரி இருக்காது. இது வந்து பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். கால் வலி வராது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு லைக் போடுங்க. லைக்கே விழுக மாட்டேங்குது. இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கால் வலி கன்ஃபார்மாக வராது. ஒரு லைக் போடுங்க.